Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு நிஃப்டி இவ்வளோ சரிஞ்சிட்டே வருது, என்ன சார் பண்ணலாம், ஒன்றும் புரியல, எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப பெரிய ஒரு மாற்றங்கள், அதாவது நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1000 பாயிண்ட் 1200 1300 பாயிண்ட் வந்து விழுது அப்படின்றப்ப நம்ம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மிகப்பெரிய ஃபால் வந்து கண்டினியூஷன் ஆகுமா இல்லையான்றது அந்த கேனில் பொறுத்து தான் அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆன கேனில் அன்றைக்கி கேப் டவுன் ஆகிட்டு லைட்டாக, அதாவது 10 மணிக்கு மேலே ரிகவர் ஆனது, அப்படியே அதுக்கு மேலேயும் போல இப்படியே ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே பேங்க் நிஃப்டி அந்த ஸ்மால் டைம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டே கேனில் தான் கேப் டவுன் ஆகிட்டு ஒரு க்ரீன் கலர் கேன், அதாவது ரிகவரி கேனில் மாதிரி கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. அது கம்ப்ளீட்டாக ரிகவரி இல்லைன்னு நாளைக்கு தான் தெரியும். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட நிலவரம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே தாறுமாறாக ஓடிட்டுருக்கு. நான் எடி அடிச்சிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், இது நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அதுவும் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 138 பாயிண்ட் இன்னும் மைனஸ்லாம் இருக்குது. டவ் ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் செம்ம அடி வாங்குது. உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேங்க. நம்மளோட எஜுகேஷன் சேனலில் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். எப்போ உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள், பிட்காயினுடைய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் என்னுடைய லெவல் மென்ஷன் பண்ணிது, இன்னும் கொஞ்சம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 67,000 புள்ளிகள் தொடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பிட்காயின் டவ் ஜான்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அதில் எந்த லெவல் அப்படின்றத இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த சார்ட்டை போய் பாருங்கள். எங்கேப்பா டவ் ஜான்ஸ் காணும்? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது லெவலில் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இந்த சப்போர்ட் லெவலில் தாங்கி பிடிக்குதா இல்லையான்றது அதுக்கப்புறம் பார்க்கணும். இப்போதைக்கு ப்ரெசென்ட் வந்து சப்போர்ட் லெவலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது இடத்துல. ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த லைனில் நம்ம சப்போர்ட் லைன் கனெக்ட் பண்ணால் கூட கிட்டத்தட்ட அந்த லெவலும் தாண்டி பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்குது. இது இந்த லெவல் தாண்டி இந்த சப்போர்ட் லெவல் டச் ஆகிட்டு இன்னும் ப்ரெசென்ட் நிற்குது. இன்னும் எந்த ரிகவர் கேண்டில் கூட இல்லை. அட்லீஸ்ட் நிஃப்டியாவது கேப் டவுனில் ஆகிட்டு ஒரு சின்னதாக ஒரு க்ரீன் கலர் கேண்டில் காமிக்குது. ஆனால் இதில் அது கூட இல்லை. இன்னும் எங்கே போய் நிற்குன்னு தெரியல, பார்க்கலாம். சரி, இது வந்து வேர்ல்டு மார்க்கெட் தெரியும், ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்குது. ஸோ இதனுடைய தாக்கம் வந்து நம்ம இந்தியாவில் நடக்கிறதுனால நிஃப்டி மேபி அந்த ஃபேஸில் இருக்குதுன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்குது நிஃப்டி. மிச்சப்படி பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போது நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி மூவ் பண்ணலாம்? 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோமா? ஓகே, இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நேற்று, இந்த லெவல், அதாவது இந்த ஃபெபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் போட்டு வச்சுருந்ததில் ஸோ 0.5 லெவல் வரலும் நம்ம வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து சடனாக ஒரு நியூஸ் இம்பேக்ட் வந்ததால் இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த சப்போர்ட்லாம் இந்த இடத்துல எங்கெங்கே எஸ்எல்லாம் போட்டு எல்லா எஸ்எல்லும் ட்ரிகர் ஆகிடுச்சு. அந்த இடத்துல அப்போ நியூ எஸ்எல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அப்போ என்ன மார்க்கெட்டே இந்த வந்து 0.23 இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். அதாவது இந்த 22,400 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக அமையும். இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அங்கேருந்து நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா ஃபெபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து அகைன் வந்து ஃபால் ஆகுதா இல்லை இந்த ஏரியாவிலேருந்து நம்ம டிசிஷன். அப்போ என்ன, நீங்கள் இந்த 22,238 இருக்குது, 28,400க்கான பயணிக்கிற தூரம் பார்க்கலாம் நாளைக்கு. என்னுடைய கணிப்பு இது என்னுடைய பர்சனல் சஜஷன் தான். அதே மாதிரி இந்த ஃபெபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி போகிறது சின்ன கன்ஃபியூஸ் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுற ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, ரிப்ளை பண்ண முடியல. இப்போது சமீபமாக யாரும் கமெண்ட்ஸ் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல. மிஞ்சி பண்ணால் 2 பேர் இல்லை 3 பேர் இல்லை 5 பேர் தான் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட்டு கூட ரிப்ளை பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த ஃபெபினாக்கி வீடியோவும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சரி, இப்போது நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா 22,400 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இந்த லெவல், அதாவது இந்த எங்கெங்கே உங்களுக்கு சப்போர்ட் பிரேக் டவுன் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த லெவல் தாண்டிச்சு அப்படின்னா இது கேப் ரீஃபில் ஏரியா. அப்போ கேப் ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன, இதில் 50% ஆகிட்டு எங்கேருந்து கீழே வருமா இல்லை இங்கேருந்து டிசிஷன் மேலே போகுமா அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா சேனலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு, அதுவும் டே டைம் ஃப்ரேம் உங்களுக்கு சேனல் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து சேனலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. மேலே ரெசிஸ்டன்ஸ் கே சப்போர்ட். இது ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி இந்த சப்போர்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போது ப்ரைஸு இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸை தான் அமையும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் 0.618. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அதாவது மார்க்கெட்டு இவ்வளோ சரிஞ்சிட்டு இருக்குது, ஆனால் பேங்க் நிஃப்டி என்னென்னா ஏதோ தாக்கு பிடிக்கிற மாதிரி தருது அப்படின்ற மாதிரி தரும். அதாவது 51,500லேருந்து 49,500 2000 புள்ளிகள் விழுந்துருக்குது. ஆனாலும்
பேங்க் நிஃப்டியில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மைல்டாக பாசிட்டிவ் விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த 0.5 0.618 லெவல் தாண்டி கீழே வரல. இதே பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சிருச்சு நிஃப்டி, சரி பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் தாக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா. இதோட 50% 2 லெவலில் தான் இன்னும் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. தாண்டி கீழே சரிஞ்சிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி அகைன் ஃபால், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த 2 லெவலில் தாண்டி நிற்கிறதுனால கொஞ்சம் லேசாக ஒரு பாசிட்டிவ்க்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். இந்த லெவல் தாண்டி வந்துச்சு இல்லையா, இப்போ இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். 51,000 வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் என்னுடைய வியூவில். ஓகே சரி, இப்போது ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி சொன்னால் பெட்டராக இருக்குது சார். இது 1 hour டைம் ஃப்ரேம் ஓடும் கிளியராக இல்லை, ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி சொன்னால் பெட்டராக இருக்குமே அப்படின்ற கேள்விகள். இப்போது ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணியாச்சுப்பா. இப்போது நம்ம என்ன மாதிரி இதில் கணிப்புகள் எதிர்பார்க்கலாம்? சேம் அதே மாதிரி தான். இப்போது இந்த இடம் வந்து எந்த இடம்? இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 50,700 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ ப்ரைஸு இந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகே, அது இதே மாதிரி டேரெக்டாக ரிகவர் ஆகிட்டு இங்கே தான் மேலே போய்டுமா அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு ரேஞ்சு க்ரியேட் பண்ணி பிரேக் அவுட் எடுக்கிறதா நீங்கள் வந்து இந்த லெவலில் டார்கெட்டாக டிசைட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு, நல்ல ஒரு ரிகவரி, அகைன் ஃபால், அகைன் நல்ல ரிகவரி. இங்கேருந்து தெரியும் உங்களுக்கு 2 இடத்துல ரிகவர் பண்ண பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, செல்லர்ஸ் வந்து ஒரு இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க, 2 இடத்துல வந்து பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா, நம்ம இந்த 50,400 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த ஏரியாவை நம்ம ஈஸியாக டார்கெட்டாக அச்சீவ் பண்ணலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன். சரி, அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி மிட் கேப்பும் ஷேர் பண்ணிவிடுங்க சார் ஒரேடியா அப்படின்னு சொல்லிடுங்க. சரி, நிஃப்டி மிட் கேப்லையும் என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது ஃபஸ்ட்டு தூரம் பார்க்கலாம். ஏன்னா வந்து கிட்டத்தில் பார்த்து தெரியல, கொஞ்சம் தள்ளி பார்த்தா தான் தெரியும். நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். வீக்லி டைம் ஃப்ரேம் வீக்லி சார்ட் இது நிஃப்டி மிட் கேப்போட சார்ட்டு. நிஃப்டி மிட் கேப்பு இந்த ப்ரீவியஸ் லோ தாண்டி இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு, க்ளோசிங் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா, மார்க்கெட்டு இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி மிட் கேப்பில் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த தூரத்தை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் ரவுண்ட் நம்பரும் கூட பக்கத்துலேயே இருக்கிறதுனால இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேபி இன்றைக்கோ நாளைக்கோ அந்த வாரத்துலேயே லேஸாக இந்த இடத்துல டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் என்னுடைய பார்வையில் நிஃப்டி மிட் கேப்பில் தெரியுது. சென்செக்ஸ்லேயும் அப்படியே பார்த்து சொல்லிவிடுங்க சார் அப்படின்றங்க கேட்டுருங்க. ஓகே, சென்செக்ஸ்லேயும் பார்த்துலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு பிளான் எடுக்கலாம் அப்படின்னு. இப்போ சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வீக்லி அதுவும் ஓகே, இது வந்து சென்செக்ஸில் வீக்லி சார்ட். இது கேப் அப் ஆகிடு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் அமையும். இப்போ கேப் ரீஃபில் பண்ணுமா இல்லைன்றது டவுட். ஏன்னா இந்த சப்போர்ட் தாண்டி பிரேக் டவுன் ஆகிட்டு இங்கே க்ளோசிங் கொடுக்காங்க. அப்போ நம்ம இந்த டேட் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் அமையும். இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் அமையும் சென்செக்ஸில். ஓகே, இந்த இடத்துல ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்குதா இல்லை அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுதா, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இதில் புல்லிஷ் கேண்டில் நிற்குது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த இடத்துல ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா இந்த கேப் ரீஃபில் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன மாதிரி ரியாக்ட் கொடுக்குன்னு தெரியலையே. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதா இல்லை அங்கேருந்து வெயிட் பண்ணுதா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்செக்ஸில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிச்சபடி நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிட் கேப்லாம் ஓகே. சென்செக்ஸில் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஸ்ட்ராங்காக செல்லிங் ப்ரெஷர் ஆனது, இந்த இடத்துல எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வேறு இருக்குது, 74,000 ரவுண்ட் நம்பரும் கூட. ஸோ ப்ரைஸ் அந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சென்செக்ஸில். ஓகே, மிச்ச அப்டேட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஜஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு சொல்கிறேன். ஏன்னா நிஃப்டி வேர்ல்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே ஓவரால் நெகட்டிவ் ரெட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் சும்மா அதை காமிச்சு அது 2 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணுறதை நம்ம டேரெக்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ போடுறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.